ஸோ காஃப் சிரப் இஷ்யூ தான் இப்போ எல்லா பக்கமும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க. ஸோ காஃப் சிரப்னால நிறைய குழந்தைங்க அவங்களோட உயிரே விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இது இப்போ இல்லை, 2022 காம்பியா, உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி ஊர்லெலாம் கூட 100 குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து உயிர் போயிருக்கு அவங்களுக்கு எல்லாமே. ஸோ இதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் காம்பவுண்ட் சொல்கிறாங்க டைஎத்திலீன் கிளைகால். ஸோ இது யூஸ்வலாக இருந்தது அப்படின்னாலே அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது. ஸோ கொஞ்சம் கூட நம்ம கன்சியூம் பண்ணவே கூடாத ஒரு கெமிக்கல் அது. அந்த கெமிக்கல் இந்த பர்டிகுலர் மருந்துலாம் கலந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இப்போது. ஸோ இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு உடம்புக்குள்ளே போனவுடனே மெயினாக எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கெல்லாம் அப்சார்ப் அதிகமாக ஆகும் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கிட்னி, பிரெயின், ஸ்ப்ளீன், லிவர், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இது போய் ஈஸியாக அப்சார்ப் ஆயிரும். அது அப்சார்ப் ஆகிறது மட்டும் கிடையாது, இது வந்து பிளட் பிரெயின் பேரியர் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் இது. ஸோ அந்தளவு இதோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்மளோட உடம்புல. இதெல்லாம் கூட நம்ம மருந்தில் கலப்படம் ஆகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். பட் அது ரொம்ப கலப்படமாகி தான் வருது. இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதில். இது பர்டிகுலராக உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா பெரிய மெக்கானிசம் இருக்குது அதுக்கு. ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு பர்டிகுலர் மெட்டபாலைட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிற எண்ட் ப்ராடக்ட்டுமே ரொம்ப டாக்ஸிக் தான் உடம்புக்கு. ஸோ அதோட மெயின் ஸ்டார்டிங் மெட்டீரியலும் டாக்ஸிக் தான். அது உங்களுக்கு அப்சார்ப் ஆகி ப்ராசஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் கிடைக்கிற ப்ராடக்ட்டுமே ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு கொண்டாக்குற ஒரு பர்டிகுலர் டாக்ஸிக் காம்பவுண்ட் தான் அது. ஸோ இதெல்லாம் அதிகமாக என்ன பிரச்சனையில் வருது அப்படின்னா, திருப்பி இது ரீஅப்சார்ப் ஆகிடுது நம்ம கிட்னி செல்ஸ்லேயே. ஸோ ரீஅப்சார்ப் ஆகிறதுனால தான் ரீனல் ஃபெயிலியர் நடக்குது. அதனால தான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே அவுட் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு உயிருக்கே ஆபத்தான நிலைமை ஆகிடுச்சு. இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் கூட அதுதான் பெரிய பிரச்சனையாக ஆச்சு. ஸோ இது நம்ம இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பட் இது வந்து முன்னாடியே வந்து நிறைய ரிப்போர்ட்ஸில், நிறைய ஸ்டடீஸில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 13-14 வேறு ரிப்போர்ட்ஸில், வேறு கண்ட்ரீஸில் இந்த பர்டிகுலர் டைஎத்திலீன் கிளைகால் அப்படிங்கிற காம்பவுண்ட் மட்டுமே நிறைய பாதிப்பு கொடுத்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ எப்போவுமே காஃப் சிரப் வந்து தான் நம்ம வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே வந்து காசு கொடுத்து டாக்டரை பார்த்து அதுக்கப்புறம் தான் சரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் எங்கள் வீட்டில், எங்களோட சரௌண்டிங்ஸில், எங்கள் பாட்டி, எங்கள் மாமியார், எங்கள் அம்மாலாம் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 10 ரெமெடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அது ஒரு சாதாரண சளியோ சாதாரண இதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும்.